டி ஸ்டோரி தமிழ் விவஸ்கா ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டிட்டு வாங்க. இப்போ ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்னு இவ ஹீரோவை பெட்டில் தள்ளி ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, எங்க போக பாக்குறேன்னு ஹீரோ அவள புடிச்சு வச்சிட்டு இருக்க. இவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, அண்ணி அண்ணா நிறைய சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டு கிடக்குறாரு, நீங்க அவரை பார்க்க வந்தே ஆகணும்னு சொல்ல, எனக்கு அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் வரமாட்டேன்னு ஹீரோயின் போனை கட் பண்ணிட. இந்த சைடு இவனை பாத்தீங்கன்னா, என்னடா அவ வந்தால இல்லையா அப்படின்னு சொல்ல, மேடம் போனை கட் பண்ணிட்டாங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்க. இவன் போதையில ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணதை நினைச்சு உனக்கு பொறாமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த செடிவிலோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு அவங்க அப்பா தான் வராரு. டேய் உனக்கு ஹீக்கும் என்னடா பிரச்சனை, அவரு கான்ட்ராக்ட் ஏதோ சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அது மட்டும் இல்லாம ஏதோ பழைய கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருடா, ஒழுங்கா அவர்கிட்டயே அவரோட பொண்டாட்டிக்கிட்டே மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நம்ம கம்பெனியை இழுத்து முடிட்டு போக வேண்டியதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பாக்கு ஒரு போன் கால் வருது. என்னடான்னு பார்த்தா, ஹீ சார் அவர் பொண்டாட்டி கூட ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்காருன்னு. அந்த விஷயம் தெரிஞ்சவொடனே இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு தனியா ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அந்த ஹோட்டல்ல யாருமே கிடையாது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த டின்னர் பார்ட்டி உனக்காக தான், நீயே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் மெனுவை கொடுத்துட்டு இருக்க. நாம என்ன தங்கமா வாங்க போறோம், இவ்வளவு காஸ்ட்லியா இருக்க சாப்பாடெல்லாம் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்காக இது மட்டும் இல்ல, வேற என்ன வேணாலும் செய்வேன். என் பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு கிஸ் கொடுத்து என் பொண்டாட்டி பேசினானா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்ல, அப்ப நான் உண்மையாவே கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு அந்த ஹோட்டலுக்கு வெளியே இவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவும் தான் வந்துட்டு இருக்காங்க. கம்பெனி விஷயமா ஹீரோவை பார்க்க முடியுமான்னு. இப்ப அவங்க எல்லாம் இப்படி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஹீ சார் உள்ள அவர் பொண்டாட்டி கூட சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த ஒட்டுமொத்த பேலஸே அவர் தான் புக் பண்ணிருக்காரு, யாரும் உள்ள போக கூடாது, நீங்க வெயிட் பண்ணணும்னா வெளியே போய் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க எல்லாரையும் அந்த ஹோட்டலை விட்டே வெளியே தரத்திடுறாங்க. பார்த்தா அவங்க எல்லாம் மொட்டை வெயில நின்னுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரே வெஜிடேரியனா ஆர்டர் பண்ணிருக்கா. என்னடி இது இவ்வளவு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி கேட்க, வெஜிடேரியன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதான் வெஜிடேரியனா ஆர்டர் பண்ணிருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி சரி, என் பொண்டாட்டிக்கு எது விருப்பமோ அப்படியே இருக்கட்டும்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாப்பிட அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோவும் இவளுக்கு ஊட்டி விட்டு 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படியே மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் இவளோட எக்ஸ் தான் காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா மொட்டை வெயில நின்னுட்டு, அப்பா நம்மளும் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது, பணக்காரங்க தான், இவனுக்காக இந்த வெயில்ல நிக்கணுமான்னு சொல்ல, வாய முறா எல்லாம் ஒன்னாலதான், காசு வேணா நின்னுதான் ஆகணும்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணு, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வெளியே வந்தோன்னா அவளோட எக்ஸா பாத்தீங்கன்னா, என்னடி நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற, நான் இந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன பார்க்க தானே வந்திருக்கான்னு சொல்ல, நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு இவ போக பார்க்க அவன் விட மாட்டேங்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நீ என்ன பார்க்கதான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேமான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அடப்படாக்கி இருக்கு பயலேன்னு இவன் அவளோட காலை மிதிச்சு விட்டுட்டு வேகமா வந்து ஹீரோவோட கார்ல ஏறி அந்த இடத்த விட்டு போக, இவனை பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, என் ஆளு யாரு கூட இருக்கான்றத கண்டுபிடிங்கடா, எப்ப பார்த்தாலும் அவ யாரோ ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கான்னு இவன் ஹீரோனை பத்தி டீட்டெயில் விசாரிக்க சொல்ல, டேய் வாய முர்றா, எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பாருன்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு உங்க அப்பா கூட வந்தவர் வெளியே வராரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட பொண்டாட்டி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல, கிளம்பி போயிட்டாங்களான்னு இவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாட்டி கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, இங்க பாருடா, நீ உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரு கூடயும் பேச பழகணும், அப்பதான் நீ நார்மலான மனுஷனா மாறுவேன்னு சொல்ல, சரிங்க பாட்டி, அவ வந்ததுக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் மாறிட்டேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத ஹீரோயின் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு, கண்டிப்பா உன் லைஃப்ல இனிமே நீ தனியா இருக்க மாட்ட, என்னைக்கு நான் துணையா இருப்பேன்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோ கூட தூங்கலான்னு நைஸா வந்துட்டு இருக்க. ஹீரோவோட கைய மிதிச்சிடறா. இவ இப்படி மிதிச்சவன ஹீரோ பயத்துல அவளை பிடிச்சி கீழே தள்ள, பார்த்தா ஹீரோயின் தான். இப்ப அவளை பார்த்தவன, இங்க என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன் கூட ஒன்னா தூங்கலான்னு வந்தேன், ஆனா நீ இப்படி பிடிச்சி கீழே தள்ளி விட்டியே, எனக்கு இடுப்பே வலிக்குதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வா பண்ணாட்டி, என் பெட்ல பாதி பெட் உனக்கு தரேன், என் கூடவே தூங்குன்னு ஹீரோ அவளை பெட்ல படுக்க வச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, நீ பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டுட்டு இருந்தேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்போ உனக்கு துணையா இருப்பேன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க.
இவன் இப்படி சொன்னவனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த தைரியத்துல தான் நானும் பாட்டிக்கிட்ட சொன்னேன். என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவல? நீ இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையே சந்தோஷமாகும்னு ஹீரோ அவள பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ கையில ஒரு மேகசின் தான் இருக்கு. அத பார்த்த உடனே, "இது சம்மரோட டிசைன்ஸ் தானே? எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல." "உண்மையாவா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஆமாங்க. ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த மாரி கல்யாண ட்ரெஸ் போடணும்னு தான் ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் கனவு. அதுவும் இந்த ட்ரெஸ் வேற லெவல்ல இருக்குல்லன்னு." ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்டா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "சம்மரோட ஆக்சுவலா எனக்கு 2 டிக்கெட் வேணும். என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அவனுங்களும் ஓகேன்றானுங்க." இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோனோட எக்ஸ் தான் காட்டுறாங்க. அவன் இவனோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இவனுக்காக ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வருவான். ஆனா அந்த சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிடாம, "நீ என்ன வேலைக்காரியா? எதுக்காக இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கடுத்து ஒரு நாள் இவ பூ எடுத்துட்டு வரும்போதும், அந்த பூவெல்லாம் புடிச்சு கீழ தள்ளி விட்டு, "லூசு மாரி பண்ணிட்டு இருக்காத. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதுனால ஆபீஸ்க்கு அடிக்கடிலாம் வந்துட்டு இருக்காதுன்னு" அவள புடிச்சு திட்டியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க, அவள பாத்தீங்கன்னா, இவன பிளாக் லிஸ்ட்ல போட்டா போல. அத பார்த்தோனே இவன பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா நான் உன்ன விடமாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தம்னு யோசிச்சுட்டு இருக்க." இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் வந்திருக்கா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, ஹீரோக்கும் இவளுக்கும் சேர்த்து ஒரு வெட்டிங் ரிங் வாங்கலான்னு இவ வெட்டிங் ரிங் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. இது உண்மையாவே என்னோட ஹஸ்பண்டுக்கான அவளோட ஃப்ரெண்டு கேட்க, "ஆமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா என்ன வெட்டிங் ரிங் போட்டுக்கலல்ல. இது நல்லா இருக்கும்ல, பார்த்து சொல்றீ?" அப்படின்னு சொல்ல, "சூப்பரா இருக்கும்டின்னு" அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அந்த ஷாப்புக்கு வெளிய இவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் இவங்க 2 பேரையும் பார்த்தவுடனே அவனுக்கு கால் பண்ணி, "சார் மேடம் ரிங் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா உங்கள பார்க்க தான் வருவாங்கன்னு நெனைக்கிறேன். உங்க மேல உள்ள கோவம் போயிருச்சு போல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மேடமே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷனுக்கு போறதுக்காக சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. "உன்னாட்டி இந்த ட்ரெஸ்ல பார்க்க சூப்பரா இருக்கன்னு" ஹீரோவும் சொல்ல, "உங்களுக்கு புடிச்சிருக்கா? ஓவர் மேக்கப் மாரி தெரியல" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உண்மையாவே பார்க்க நீ சூப்பரா இருக்க. ஹீரோட பொண்டாட்டினா சும்மாவா?" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸ போட்டு விடுறான். இப்ப அந்த நெக்லஸ போட்டு விட்டவன, இவ்ள பார்த்தீங்கன்னா, "நெக்லஸ்லாம் வேண்டாங்க. நான் இப்படியே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்குள்ள தான் போறா. இவங்க அம்மா வீட்ல இருக்கும்போது இவ சாதாரண முத்து நெக்லஸ் தான் போட்டிருப்பா. அதையே அவங்க அம்மா புடுங்கி வச்சிருப்பாங்க. அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் உங்களோட பொண்ணு தானே. இந்த நெக்லஸ் கூட நான் போடக்கூடாதா?" அப்படின்னு சொல்ல, "என் பொண்ணுனா இங்க உள்ள எல்லா பொருள் மேலயும் உனக்கு அதிகாரம் இருக்குன்னு நெனச்சுட்டு இருக்கியா? என்ன பொறுத்தவரைக்கும் நீ ஒரு பிரைஸ் டாக் மட்டும் தான்" அப்படின்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஃபீல் பண்ணிட்டு, "என்ன ரொம்ப நல்ல விதமா நடத்துறீங்க. எல்லாத்துக்கும் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்க. "அட என்னம்மா இப்படி சொல்ட்ட? நீ என் வீட்டோட மருமக. உன்ன நல்லபடியா பார்த்துக்க மாட்டோமான்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் பார்ட்டி ரெடி ஆயிடுச்சு. வாங்க போலான்னு" சொல்ல, இவங்க 2 பேரும் இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா, இவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தாளே, அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவ எக்ஸோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு ஒட்டுமொத்த வில்லன்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வழக்கம் போல ஊரு கதைய பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "மேடம் எந்த பிரச்சனைனாலும் என்ன கூப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போங்க. ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவனும் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு வந்த உடனே அவ எக்ஸோட புது லவ்வர பாத்தீங்கன்னா, "இந்த பார்ட்டிக்கு எப்படி நீ வந்த? இந்த பார்ட்டிக்கு இன்விடேஷன் கார்டு இல்லாம உள்ள விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பணம் கட்டில இந்த பார்ட்டிக்கு வரணும். யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் குடுப்பான்னு நெனச்சு இந்த இடத்துக்கு வந்தியான்னு" இவளும் அவ கூட வந்த பொண்ணுங்களும் இவள பத்தி ஒரு மாரி பேசிட்டு இருக்க. "நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தியோ அந்த வேலைய மட்டும் பாரு. நான் இங்க வந்தது என்னோட ஹஸ்பண்ட் கூட" அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ மேல நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீ எக்ஸ் கூட தானே சுத்திட்டு இருப்ப. அப்படின்னா அவ கூட சுத்துற வழிய மட்டும் பாருன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸும் வந்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவ மாரி பேசிட்டு இருக்கா. "என்னால நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறது எனக்கு சுத்தமா விரும்பல. நம்ம மேல எந்த தப்பு இல்லன்னு இவ புரிஞ்சுக்கிட்டு, நீங்க இவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு" இவ நல்லவ மாரி பேசிட்டு இருக்க. "ஆமா, ஆமா. நீ அவன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னா அது உன்னோட தப்பு. என் ஃப்ரெண்டு மேல எந்த தப்பு இல்லன்னு இந்த பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க." ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல. அடுத்தவன் குடும்பத்த கெடுக்கிறதுல குறியா இருக்குங்கன்னு அவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவன் விடமாட்டேங்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எங்க போக பாக்குற? உன் மனசுல இப்பவும் நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக தானே நீ ரிங் வாங்குனன்னு" இவ கேட்டுட்டு இருக்க. "நான் உனக்காகலாம் ரிங் வாங்கல. நான் என் புருஷனுக்காக ரிங் வாங்குனேன். தள்ளி போடான்னு" இவ போகலான்னு பாக்க, அவன் ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு விட மாட்டேங்கிறான். "ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாத. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்ல, அடபடா லூசுன்னு இவ்ள பாத்தீங்கன்னா அவனோட கால புடிச்சு மிதிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி ஹீரோ கிட்ட வந்துடுறான்.
இப்பவே ஹீரோ கிட்ட ஓடி வந்து, சாரிங்க அந்த பைத்தியக்காரன் ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணிட்டான்னு சொல்ல, பரவால்ல பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தெரியுது. அது வரைக்கும் சந்தோஷம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா, நான் என் ஹஸ்பண்ட்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ குடுக்கணும். ஏன்னா, என் ஹஸ்பண்ட் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டான ஹஸ்பண்ட்ன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட இருந்து தள்ளியே இரு. அவன் கிட்ட போறது உனக்கு நல்லதில்லன்னு சொல்ல, நான் ஏன் அவன் கிட்ட போறேன்? எனக்கு தான் என்னோட ஹஸ்பண்ட் இருக்காருன்னு இவன் ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ போய் உனக்கு பிடிச்ச பொருள வாங்கு. உனக்கு தேவையான படத்த நான் தரேன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு வந்து அந்த ஆக்ஷன்ல உட்கார்ந்துக்கிறா. இப்ப ஹீரோயின் அந்த ஆக்ஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த மாஸ்டர் செஞ்ச ட்ரெஸ் ஏலத்துக்கு வருது. அத பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அந்த இடத்துல உள்ள எல்லாரும் ஏலம் கேட்டுட்டு இருக்க. இவ மட்டும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எப்படியும் இவ ஏலம் கேட்க மாட்டா. நான் தான் போய் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு ஹீரோ இறங்கி ஹீரோயின் பக்கத்துல வந்துடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எப்படியும் ஏலம் கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸ ஏலத்துக்கு கேட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவளோட எக்ஸஸ் ஷாக் ஆயிடுறான். யார் இவன்? உண்மையாவே இவன் பணக்காரனா? இவளுக்காக காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி குடுக்குறான்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸ 300 மில்லியனுக்கு வாங்கி குடுத்துடுறான். இந்த ட்ரெஸ்ஸ நீ போட்டுட்டு வரணும். என் பொண்டாட்டி என்ன ஆசைப்பட்டாலும் அத நிறைவேத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. சீக்கிரமா போய் போட்டுட்டு வான்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு அந்த ட்ரெஸ்ஸ போடுறதுக்காக போறா. இவன் இப்படி போயிட்டு இருக்கா. இவன் பின்னாடியே போகலான்னு பார்க்க ஹீரோவோட ஆளுங்க அவன பிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க இப்படி பிடிச்ச உடனே, எனக்கு என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாம இருக்கதான் நல்லதுன்னு சொல்ல, ஆனா அவளோட ஃபியான்சி நான் தான். அவ 3 வருஷமா என்ன காதலிச்சிட்டு இருந்தா. என்னை எந்த அளவுக்கு சின்சியரா காதலிச்சான்னு தெரியுமா? அவ்வளவு ஈஸியா என்னை விட்டுட்டு அவ போக மாட்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இன்னொரு டைம் இப்படி லூசு மாதிரி பேசினா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறான். இப்போ அவன் வந்து என்ன சொல்றானா, நானும் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம 2 பேரும் ரிங்க மாத்திக்கவே இல்லைன்னு இவன் ஹீரோக்காக வாங்கிட்டு வந்த வெட்டிங் ரிங்க காட்ட, அந்த ரிங்க வாங்கின கையோட எல்லாரும் முன்னாடி ஹீரோவை கையில போட்டு விடுறான். இப்ப அவன் இப்படி போட்டு விட்டுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ்வளவு எக்ஸோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் பயங்கர வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கையில ரிங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே வயித்தெரிச்சலா இருக்கு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அவனை விட நான் தான் அவனை நல்லா பாத்துக்குவேன், என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் நம்மளோட வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றனா, நம்மளோட கல்யாணம் எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? எங்க வீட்ல பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட உங்கள மாரி நல்ல பையன கட்டி வச்சிருக்க மாட்டாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவள பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் பெட்ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட எக்ஸ் தான் காட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்து உள்ள வரலான்னு பாக்க, எங்க உள்ள வர பாக்குறீங்க? சாரோட வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. அவரை பார்க்கணும்னா அவரோட கம்பெனிக்கு தான் வரணும். அவரோட ஒய்ஃப் கூட பிஸியா இருக்காங்கன்னு இவனை பிடிச்சு வெளியே தரத்தி விட, இவனை பாத்தீங்கன்னா சோகத்துல சரக்கடிக்க கிளப்புக்கு வந்துடுறான். இப்ப இவன் எப்படி சரக்கடிச்சிட்டு இருக்க, அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா இவனை வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க. எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணணும் அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பாக்குறான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் நிறைய சரக்கடிச்சிட்டு இருக்க. அவனுக்கு வயிறு வலி வந்துருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் பாட்டி 3 பேரையும் தான் காட்டுறாங்க. 3 பேரும் டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோட உடம்பு ரொம்பவே சரியாயிருச்சு. அவர் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராருன்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப நிம்மதியா இருக்குடா. இவள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்தியே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு மெடிசன் வாங்கலான்னு மெடிக்கல்ல நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட எக்ஸோட அந்த அசிஸ்டன்ட் தான் நிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா பாஸுக்கு உடம்பு சரியில்லை. அவரு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொன்னதுனால அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கோம். நீ வந்து பாருன்னு சொல்ல, நான் எதுக்கு அவனை வந்து பார்க்கணும்? அவன் செத்தாலே எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வரலான்னு பார்க்க, அந்த இடத்துக்கு இவன் தான் வரான். இப்ப அவன் வந்து, நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீ எப்போதும் என்னை பத்தி கவலைப்படுவல, இப்போ உனக்கு என் மேல கவலை இல்லையான்னு சொல்ல, நீ எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லை போடான்னு சொல்லிட்டு இவன் வரலான்னு பார்க்க, அவன் வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிடறான். இவன் இப்படி கட்டி பிடிச்ச உடனே ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்க. கரெக்டா அதை ஹீரோ பாத்துறான். இப்ப ஹீரோ பார்த்ததை பார்த்த உடனே இவ போகலான்னு பார்க்க, அவனை பாத்தீங்கன்னா இவளோட காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டரை பாரு, நான் என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி இவ அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். ஐயோ இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் இப்ப கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, நீ கண்ணால பார்த்தது எல்லாம் போய் தான்,
என்ன நடந்துச்சுன்றத நான் தெளிவா சொல்றேன்னு சொல்ல, "நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அவன் ஒவ்வொரு தடவ உன்ன தொடும்போது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ எப்படியாவது அவன விட்டு வெளிய வந்துருவேன்னு நெனச்சேன். ஆனா அவனும் உன்ன விடுற மாரி இல்ல. நீயும் அவன விடுற மாரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுன்னு" சொல்ல, ஹீரோ எதுவோ பேசாம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து, "நடந்தது எல்லாமே எனக்கு தெரியுமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா அவன் உன்ன புரிஞ்சுக்குவான்" அப்படின்னு பாட்டி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இவ ஹீரோக்காக பாய் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. ஆனா ஹீரோ அத கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவ எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு ஹீரோயினுக்கு தெரியல. இப்ப ஹீரோ ரெடி ஆயி முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு போலான்னு வந்துட்டு இருக்க. இவ முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. அவள பார்த்த உடனே ஹீரோ எதுவோ பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் ஹீரோ கூட தூங்கலான்னு வர, இவன் ரூமுக்குள்ள கூட விட மாட்டேங்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவ தேடிட்டு இருக்க. வேலைக்காரங்கள பார்த்தீங்கன்னா, சார் அவரோட சீக்ரெட் பிளேஸ்ல இருக்காருன்னு சொல்ல, என்னடான்னு போய் பார்த்தா அந்த அந்த இடம் ஃபுல்லாவே ஹீரோ இவளோட டிராயிங்காவே வரைஞ்சு வச்சுட்டு இருக்கான். இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே தான் இவளுக்கு புரியுது. ஹீரோ தன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான் அப்படின்ற விஷயம். இப்ப அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம், இந்த காதல் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. அவன் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே என்ன ரொம்ப காதலிச்சுட்டு இருக்கானு, இவன் ஹீரோவ பார்க்க வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்த உடனே, "அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸ நீ தான் டிசைன் பண்ணியா? அந்த டிசைனர் நீ தானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, என் பொண்டாட்டிக்காக நானே ஸ்பெஷலா டிசைன் பண்ண வெட்டிங் ட்ரெஸ்ன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன எத்தன நாளா காதலிச்சுட்டு இருக்க? எதுக்காக இந்த காதல சொல்லாம மறைச்ச? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு" சொல்ல, உண்மையாவான்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது மழையில நனைஞ்சுக்கிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். இவன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்நேரத்துக்கு ஹீரோயின் வந்து, "நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ்மேட் தான். இந்தா என்னோட கொடைய யூஸ் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லி கொடைய குடுத்துட்டு போயிருப்பா. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு லைட்டா அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. "நீ என்னோட சீனியர் கிளாஸ்மேட் தானே? அந்த விஷயமே எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல. அதனால தான் எனக்கு அவன சுத்தமா ஞாபகம் இல்லன்னு" இவ சொல்லிட்டு, இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மிஸ் பண்ணிட்டேன். இல்லன்னா நான் உன்ன அப்பயே காதலிச்சிருப்பேன்" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ கிஸ் பண்ண, ஹீரோவும் இவள கிஸ் பண்றான். பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கத பாட்டி பார்த்த உடனே, "சூப்பர், சூப்பர். அங்க பாரு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எனக்கு சீக்கிரமே பேரு குழந்தைங்க வந்துருவாங்கன்னு" பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவளோட எக்ஸ் தான் காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு இருக்க. அவன பார்க்க அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "பாஸ் உங்களோட லவ்வர சேஸ் பண்றத விட்டுருங்க. அவங்களுக்கு உங்கள பத்தி கவலையே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் வேற ஆயிருச்சு. அவங்க உங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் அவங்கள தொரத்திட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "உன் வாய மூடிட்டு சொன்னத மட்டும் செய்டான்னு" இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட காஃபி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவள பார்க்க இவன் தான் வரான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இதே காஃபி ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான், அவள பார்த்தீங்கன்னா, "உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். இப்ப இவன் என்ன பண்றான்னா, நெறைய தங்க நகை எடுத்துட்டு வந்து, "இந்த தங்க நகை எல்லாமே உனக்காக தான். ஸ்பெஷலா நான் அரேஞ்ச் பண்ணது. இது எல்லாத்தையும் வச்சுக்க. நம்ம கல்யாணத்தன்னைக்கு போட்டுக்க. பார்க்கவே சூப்பரா இருப்பேன்னு" சொல்ல, இவன் பேசினத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ இப்ப ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கியே, அவன பிரேக்கப் பண்ணிட்டு என்கிட்ட வந்துரு. நானே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு ஹீரோயின் போக பார்க்க, அவன் விடமாட்டேங்கிறான் ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் கூட பார்க்காம உன்ன பார்க்க ஓடி வந்துட்டு தெரியுமான்னு" சொல்லிட்டு இருக்க. "உனக்கு வயிறு வலிக்குதுன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. நீ குடிச்சு குடிச்சு சீக்கிரம் சாக போற பொய் தலடன்னு" அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். போட்ட ஆக்டிங்லாம் வீணா போச்சேன்னு இவன் முழிச்சுட்டு இருக்கான். இப்ப இவன் எப்படி முழிச்சுட்டு இருக்க, அவனுக்கு அவனோட ஆளுங்க கால் பண்ணி, "சார் ஹீ கம்பெனி கூட ஒரு மீட்டிங் கேட்டிருந்தீங்களே, அதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்ட்டாங்க. 3 மணிக்கு மறக்காம ஹீ கம்பெனிக்கு வந்துருங்கன்னு" சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிர்றான். இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக நெறைய காஃபி வாங்கிட்டு வந்து குடுக்குறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட அசிஸ்டண்ட்ட கூப்ட்டு, "இந்த காஃபி உங்களுக்கும், உங்க கூட வேலை பாக்குறவங்களுக்காகவும், அப்புறம் இத நானே அவர்கிட்ட குடுத்துறேன்னு" போக பாக்க, அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் தான் வரான். இப்ப அவன் இவள பாத்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி டெலிவரி பண்றதுக்காக வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இங்க என்ன பண்ணா உனக்கு என்னடா? உன் வேலைய மட்டும் பார்த்துட்டு போன்னு" ஹீரோயின் உள்ள போகலான்னு பாக்க, என்ன பாத்தீங்கன்னா, இது ஹீ கம்பெனி. இந்த கம்பெனிக்குலாம் உன்ன மாரி காஃபி டெலிவரி பண்றவங்கலாம் உள்ள விடமாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன பாக்க தான் வந்திருக்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்து, "மேடம் உள்ள போங்கன்னு" இவன உள்ள விட மாட்டேங்கிறான். அத பாத்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "நீ என்ன யாருன்னு தெரியுமா? நான் கான்ட்ராக்ட் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன உள்ள விடாம அந்த பொண்ண உள்ள விட்டுட்டு இருக்கன்னு" இவன் பேசிட்டு இருக்க. "சாரி சார் மாஸ்டர் பிஸியா இருக்காரு. அவர் உங்கள பாக்க விரும்பலையா? அடுத்த தடவ வந்து பாருங்கன்னு" அவன அங்க இருந்து தொரத்தி விட, இவனுக்கு செம காண்டாகுது. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக காஃபி எடுத்துட்டு வந்து குடுத்து, "உங்களுக்காக நானே கொண்டு வந்தேன். கண்டிப்பா இந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு காஃபி குடிக்கிறான்.
இப்ப ஹீரோ இப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்க, "உனக்கு காஃபி புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப புடிச்சிருக்கு. என் பொண்டாட்டி எனக்காக எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவளுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, என் பொண்டாட்டி டெய்லி காஃபி எடுத்துட்டு வந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான்னு சொல்லிட்டு, மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு போக, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இப்ப அவன் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, "சாரி பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவள பாத்தீங்கன்னா, "சரி, சரி. நீங்க வேலை விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நான் கிளம்புறேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இவன் வந்து என்ன சொல்றான்னா, "சார், உங்கள பார்க்கறதுக்காக மேடமோட எக்ஸ் கான்ட்ராக்ட் விஷயமா பேசணும்னு வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்ல, அவன விட்டு தள்ளு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நம்ம கம்பெனிக்கு கீழ ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணு. அந்த இடத்துல தான் என் பொண்டாட்டி வேலை பார்க்கணும்னு சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு ஒரு 1 ஹவர்லயே காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணி ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "மேடம், சார் உங்களுக்காக ஆஃபீஸ்ல காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இனிமே நீங்க இந்த இடத்திலே வேலை பார்க்கலாமா? இதுவரைக்கும் அவரு காஃபியே குடிச்சதில்ல தெரியுமா? ஆனா நீங்க குடுத்ததுக்கு அப்புறம் அவரு காஃபி ஷாப்பே ஓப்பன் பண்ணிட்டாரு. என்னால நம்பவே முடியலன்னு" சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்குள்ள தான் போறா. இவ அவளோட எக்ஸ லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து குடுத்திருப்பான். அத பார்த்தவொன்னே அவன பார்த்தீங்கன்னா, "நீ காஃபி ஷாப்ல வேலை பார்க்குற. ஒரு காஃபி கூட ஒழுங்கா போட தெரியாதா? கேவலமா இருக்கு. இன்னொரு தடவ நல்ல காஃபிய போட்டு நீயே குடிச்சு பார்த்தே எடுத்துட்டு வான்னு" சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறா. உண்மையாவே என் புருஷன் என்ன ரொம்ப காதலிக்கிறாருன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க, அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "மேடம், சார் உங்கள ரொம்ப காதலிக்கிறாரு. அது அவரு பண்ற விஷயங்கள்லயே புரியுதுன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வரத பார்த்தவுடனே இவ வேகமா ஓடி வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீ என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறேன்னு சொல்ல, என் பொண்டாட்டி என்ன ஆசைப்பட்டாலும் அது நிறைவேத்துறது என் பொறுப்பு. என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அதுபடி தான் நான் கேட்பேன். மத்தபடி யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு" சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு நைட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீ சீக்கிரமே வீட்டுக்கு வரணும் என் கூடன்னு" சொல்ல, "சரி வா பொண்டாட்டி போலான்னு" 2 பேரும் இந்த இடத்த விட்டு ஒண்ணா வந்துட்டு இருக்க. இத பார்த்தவுடனே ஹீரோ கம்பெனில வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, "ஏய், நம்ம பாஸா இது என்னால நம்பவே முடியல. ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்ட தானேன்னு" இவங்க எல்லாம் பேசி ஹீரோவ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக ஸ்பெஷலா பாத் டப்ல குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். இப்ப ஹீரோ வந்து, "எனக்காகவா பொண்டாட்டின்னு" இவன் பேசிட்டு இருக்கும்போது, கால் ஸ்லிப் ஆகி இவன் மேல விழ 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்ததுல 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி ஆக, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கார்டன்ல உட்காந்துட்டு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. கழுத்துல ஒரே காயமா இருக்கு. லூசு பையன் கடிச்சு வச்சுட்டான்னு இவ யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "பொண்டாட்டி தனியா என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் பண்ணல, குட் மார்னிங் ஹஸ்பண்ட்ன்னு" இவன் ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு, "இந்த சூரியன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல, அததான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம்னு" சொல்ல, ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு, "வா 2 பேரும் ஒண்ணா பார்க்கலாம்ன்னு" உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ மதியம் ஆகுது. ஹீரோனோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார், மேடமோட எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கம்பெனிய சேர்ந்தவங்க உங்க கூட அப்பாயின்ட்மென்ட் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்கன்னு" சொல்ல, "சரி, டின்னருக்காக ஒரு அப்பாயின்ட்மென்ட் அனுப்பி வைன்னு" ஹீரோ சொல்ல, இந்த சைடு அந்த அப்பாயின்ட்மென்ட் இவங்களுக்கு வந்துருது. சார் உங்க எல்லாரையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல, "ரொம்ப சந்தோஷம். இப்பதான் அவர பார்க்கணும்னு சொன்னாருன்னு" உங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, இந்த ஆளு ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல. எப்பயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் கிடைக்குதுன்னு இவன் காண்டாயிட்டு இருக்கான். இப்ப இவன் அந்த இன்விடேஷன பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, சார் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஜோடியா நீ தான் வந்தாகணும். ப்ளீஸ் வான்னு" சொல்ல, லூசு மாரி பண்ணிட்டு இருக்காம, அடுத்தவன் பொண்டாட்டி எதுக்குடா கூப்பிடுற? உன் ஆள கூட்டிட்டு போன்னு சொல்லி இவ ஃபோன கட் பண்ணிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட் கட் பண்ணா ஹீரோ வீட்டு பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பார்ட்டில அவளோட எக்ஸ் வந்துட்டு இருக்க. அவனோட புது லவர் பார்த்தீங்கன்னா, "நீ தனியாவா வந்த? உன் ஆளையே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னால உங்களோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு நெனச்சா, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு" சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல விடு, பார்த்துக்கலாம்ன்னு" இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் காஃபி சப்ளை பண்றதுக்காக வரா. ஏன்னா ஹீரோ தான் சொல்லியிருப்பான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நெறைய காஃபி எடுத்துட்டு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்க. இவ இப்படி சப்ளை பண்ணிட்டு இருக்கத இவளோட எக்ஸ் பார்த்துடுறான். இப்ப அவன் பார்த்ததுக்கு அப்புறம், "என்ன பார்க்கறதுக்காக தானே இவங்க வந்தா, உண்மைய சொல்றேன்னு" சொல்ல, "நான் இங்க காஃபி குடுக்கறதுக்காக வந்தேன். எங்க போனாலும் உன் தொல்ல தான் நானு." இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அவன் விடமாட்டேங்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ என்ன காதலிக்கிறன்னு நல்லா தெரியுது. என்ன மனசுல வச்சுட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நீ வாழலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சும்மா என் கல்யாண வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணாதன்னு" ஹீரோயின் அவளோட ரிங் எடுத்து காமிச்சிட்டு இருக்க. இவன் கோவத்துல அந்த ரிங்க புடுங்கி தண்ணியில வீசிடுறான். அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவன அரைஞ்சுட்டு அந்த ரிங்க தேடலான்னு இவ தண்ணிக்குள்ள போய் தேடிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்க, ரிங்க அவன் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டான்னு இவ அழுதுட்டு இருக்க. "நீ மேல உட்காரு, நான் தேடி கொண்டு வரேன்னு" ஹீரோ அவள தூக்கி மேல உட்கார வச்சுட்டு, ஹீரோ போய் அந்த ரிங்க தேடி எடுத்துட்டு வந்து இவ கையில குடுத்துடுறான். இவன் இப்படி குடுத்த உடனே அவ சந்தோஷத்துல ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் மேல வந்துடுறாங்க.
இப்ப மேல வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் போய் அவ எக்ஸுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காத. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஆளுங்க அவன புடிச்சு வச்சுடுறானுங்க. இப்ப அவங்க இப்படி புடிச்சு வச்சுட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் என் புருஷன தான் காதலிக்கிறேன். வேற யாரும் என் மனசுல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்றான். பார்த்தா 2 பேரும் அவ எக்ஸ் முன்னாடி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்தோன அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், "வா பொண்டாட்டி உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சுட்டு, "உன் ட்ரெஸ் ரொம்ப நனைஞ்சு போச்சு. ட்ரெஸ் மாத்துனா நல்லா இருக்கும். நான் ஹெல்ப் பண்றேன்னு இவ கிட்ட வந்துட்டு இருக்கேன். நானே பாத்துக்கிறேன் போடான்னு இவ இந்த பக்கம் ஓடியாந்துடுறா. இப்ப ஹீரோ ரூமுக்கு வெளிய பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார் இந்த பார்ட்டிய என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் பொண்டாட்டிக்கு எனக்கும் சளி பிடிச்சிரும். அதனால நாங்க வரல. எல்லாரையும் பார்ட்டிய என்ஜாய் பண்ண சொல்லிட்டு போன்னு" சொல்ல, இந்த விஷயத்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அந்த பார்ட்டில சொல்ல, அவன பாத்தீங்கன்னா, "ஹீய பாக்கலன்னா அந்த பார்ட்டி எதுக்கு? வேஸ்ட் தான்" அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இவன் போன கையோட இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வராங்க. ஹீரோ வரலன்னு சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோயின் தான் வா போலான்னு ஹீரோவ கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருப்பா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பார்ட்டிக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லி, அங்க உள்ள எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் ஜாலியா அந்த பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் தனியா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட எக்ஸ் பாத்தீங்கன்னா, அவளோட ஆள கூப்பிட்டு, "அவ யாரு கூட சுத்திட்டு இருக்கான்றத கண்டுபிடிங்க. அவ ஏதோ பெரிய பணக்கார மாரி இருக்குது. அவன் யாரு? அவன் பேர் என்ன? அவன் ஊர் என்ன? அது எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும்னு" சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அவளுக்கு அவங்க வீட்ல இருந்து தான் கால் வருது. அவங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. அந்த கால் வந்தோனே இவள பாத்தீங்கன்னா, "அம்மா கூப்பிடுறாங்க. காஃபி ஷாப் நீ பாத்துக்க நான் போயிட்டு வரேன்னு" இவ கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க வீட்ல இவளோட எக்ஸ் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "உங்க பொண்ணு கல்யாணம் பண்ண விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். குடும்பமா சேர்ந்து இத ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவள டைவர்ஸ் பண்ண வச்சு எனக்கே கட்டி வைக்கணும். எனக்கு உன் பொண்ணு தான் பொண்டாட்டியா வரணும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்கலாம் எப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின பார்த்தோனே, இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன தொல்ல பண்ணாதன்னு சொன்னேன். இப்ப என் வீட்ல வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டியா? நீ மனுஷனா இல்ல மிருகமா?" அப்படின்னு சொல்லி அவன புடிச்சு திட்டிட்டு இருக்க. இவளோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் இப்படி அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோவ பார்க்கறதுக்காக வரா. இப்ப அவ ஹீரோவோட ரூம்க்குள்ள யாரோட பெர்மிஷனும் இல்லாம காஃபி எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் திட்டுறான். "யாரும்மா நீ உள்ள வர?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உங்க பொண்டாட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அவ உங்க அம்மாவ பார்க்குறேன்னு வீட்டுக்கு போயிருந்தா. நான் கால் பண்ணி பார்த்தா அவளோட ஃபோன் போகவே மாட்டேங்குது. அவங்க ஒண்ணும் அவ்ளோ நல்லவங்கலாம் கிடையாது. அவள ஏதாவது புல்லி பண்ண போறாங்க. போய் காப்பாத்துங்கன்னு" சொல்ல, "சரி நான் பார்த்துக்கிறேன்னு" ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க எல்லாம் ஹீரோயின விட மாட்டேங்கிறாங்க. ஒழுங்கா அவ புருஷன டைவர்ஸ் பண்ணிட்டு இவன கல்யாணம் பண்ணிக்கன்னு ஹீரோயின பிடிச்சு டார்ச்சர் பண்ண, "நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னாலும் நீங்க விட மாட்டீங்க போலயே. நான் உங்களோட சொந்த பொண்ணு தானே. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" இவ சண்டை போட்டுட்டு இருக்க. "நாங்களும் தான் உன்னோட சொந்த ஃபேமிலி. உன் ஃபேமிலிக்காக நீ இத கூட பண்ண மாட்டியான்னு" அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. "வாய மூடுங்க. நீங்கலாம் ஃபேமிலி மாரியும் இல்ல. இவன் எனக்கு ஃபியான்சி மாரியும் இல்ல. உங்கள பார்த்தா மனுஷங்க மாரியே இல்லன்னு" ஹீரோயின் பிடிச்சு திட்டிட்டு இருக்க. அவங்க யாரும் விடுற மாரியே இல்ல. இப்ப அவன் ஹீரோயின பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, "நீ எனக்கு தான் சொந்தம். வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன்னு" அவகிட்ட தப்பா நினைக்க பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஏன்டி உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்னு" இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, அவளோட ஃப்ரெண்டும் அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. இப்ப அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவனுக்கு ஒரு அடிய போட, "எதுக்காகடா என்ன அடிச்ச? அவளும் நானும் 3 வருஷமா காதலிச்சுட்டு இருந்தோம். அவ என்னோட லவ்வர்" அப்படின்னு சொல்ல, "ஆனா இப்ப அவ என்னோட பொண்டாட்டி. அந்த விஷயத்த மறந்துறாத. நான் அவளோட லீகலான ஹஸ்பண்ட். அவள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா உனக்கு கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க உங்க ஃபேமிலி ஒட்டுமொத்தத்தையும் புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்க பொண்ண கல்யாணம் பண்ண விஷயம் மட்டும் தானே தெரியும். குடும்பத்தோட ஒரே வாரிசு நான் தான். அந்த குடும்பத்தோட தலைவனும் நான் தான்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின கூட்டிட்டு வர்றா. அவ தலையில அடிபட்டிருக்கும். அதுக்கு கட்டு போட்டு இவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்னு" இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன். உங்க பொண்ணு என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே, இவ்ளோ பெரிய பணக்காரனான்னு அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ அப்பா பாத்தீங்கன்னா, "என் பொண்ணு இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவன்னு" பேசிட்டு இருக்க. "என்னது பொண்ணா? அவன் என்கிட்ட தப்பா நடக்கிறத நீங்க எல்லாரும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப என் புருஷன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொந்த பொண்ணுன்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்கீங்களா?"
உங்கள மாரி ஏமாத்துறவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க என்னோட ஃபேமிலியே கிடையாது. நீங்க என்னோட ஃபேமிலின்ற எண்ணம் எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்லன்னு ஹிரேன் சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோன அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "உன்ன இத்தன வருஷமா வளர்த்ததுக்கு நீ இப்படிதான் பேசுவியா? உன்னோட சொந்த அம்மா அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. "நீங்க என்னோட சொந்த அம்மா அப்பாவன்னு எனக்கு பல நாள் டவுட் இருக்குன்னு" ஹிரேன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்னையும் என் பொண்டாட்டியையும் இவங்க நிழல் கூட தொடக்கூடாது. இவங்க என் குடும்பத்த விட்டு தள்ளியே இருக்கணும். அதுக்கான வேலைய நீ பார்த்துக்கடான்னு" ஹீரோவோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு அவன் ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்துர்றான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, "சாரிங்க என்னால உங்களுக்கு நெறைய பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." இவ உங்க கூட ஏதோ அப்படின்னு இவ சொல்ல வரும்போது, "வாய மூடுறி! என் புருஷன் முன்னாடியே அத பத்திலாம் பேசாதன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசக்கூடாது? இவளுக்கு ஏதோ புதுசா ட்ரை பண்ணணுமா என்னன்னு நீங்களே கேட்டுக்கங்கன்னு" அவ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி என்ன ட்ரை பண்ணணும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துட்டு இருக்க. அங்க வேலை பாக்குற எல்லாரும் "பட்ட பகல்லேவா" அப்படின்ற மாரி இவங்க 2 பேரையும் பாத்துட்டு இருக்க. ஹீரோ அவள பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, "என்னங்க இன்னும் இருட்டு கூட இல்ல. அதுக்குள்ளவா?" அப்படின்னு சொல்ல, இருட்டிட்டா போச்சுன்னு ஹீரோ பெட்ஷீட்ட போத்திட்டு அவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பெட்ல இருந்து எந்திரிக்க அவளுக்கு பயங்கரமா இடுப்பு வலிக்குது. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "சாரி பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இதுக்கு நீ தானே பொறுப்பேத்துக்கணும்னு" இவ திட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட வீட்டுக்கு இவள பாக்குறதுக்கு அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து பாக்க, அந்த இடத்துல பாட்டி தான் இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "யாரு நீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்க மருமகளோட அம்மா அப்பா தான் நாங்கன்னு" இவங்க எல்லாம் பல்ல இளிச்சுட்டு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின பாத்த என்ன, "நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலில" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது ஒரே ஃபேமிலியா? எனக்கு ஒரு நாள் கூட தோணல. நீங்க தான் என்னோட அப்பா, நீங்க தான் என்னோட அம்மான்னு. அப்படி ஒரு எண்ணமே வர வச்சதில்ல. அப்படி இருக்கிறப்ப என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க? நேத்தோட நீங்க எல்லாம் செத்து போயிட்டீங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "அப்படிலாம் பேசாதம்மா. ஏதோ தெரியாம நடந்த தப்புக்காக இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க. சரி விட்டு தள்ளு. 1000 தான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி 2, 3 ப்ராஜெக்ட்ட மட்டும் எங்க கிட்ட குடுக்க சொல்லேன்னு" சொல்ல, இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "இவங்க யாரும் இனிமே என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. பாடிகார்ட் இவங்க எல்லாரையும் தூக்கி வெளிய போடுங்கன்னு" சொல்ல, அங்க உள்ள பாடிகார்டுங்க உங்க அம்மா, அப்பா எல்லாரையும் வெளில கூட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரையும் இப்படி புடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அதே இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். இந்த மாரி மோசமான பேரண்ட்ஸ பார்த்ததே இல்லன்னு இவ அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "பொண்டாட்டியும் அழுகாத" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. பாட்டியும் ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் மத்தவங்கள பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு, எனக்கு அழகான பேர குழந்தை பெத்து குடுக்குறத பத்தி யோசிங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வெட்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின பாக்க அவளோட எக்ஸ் தான் வந்திருக்கான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "என் மேல நீ கோவமா இருப்பன்னு தெரியும். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினுக்கு மறுபடியும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா. லூசு மாரி பண்ணிட்டு இருக்காதன்னு நான் பல தடவ சொல்ட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என்னோட ஹஸ்பண்ட தான் ரொம்ப காதலிக்கிறேனே. இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் கையில ஃப்ளவர் பொக்கேயோட வரான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கையில வச்சிருக்க ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் பொண்டாட்டிய விட்டு தள்ளி போயிரு. அதான் உனக்கு நல்லது. தேவையில்லாம எங்க லைஃப்ல குறுக்க வராதன்னு" சொல்லிட்டு அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டான். இந்த சைடு இவன் ரொம்ப சோகமா இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷலா உங்களுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன்னு" சொல்ல, என் பொண்டாட்டி ஸ்பெஷல்ன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதான்னு சொல்ல, "சரி, சரி போதும் வாங்க போலான்னு" இவன் முன்னாடி போயிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் உங்கள பாக்குறதுக்கு உங்க அப்பா வந்திருக்காருன்னு" சொல்ல, ஹீரோவும் உங்க அப்பாவ பாக்க போறான். இப்ப அவங்க அப்பாவ பாத்த உடனே, "எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த கம்பெனிய உருவாக்குனதே நான் தான். என்ன போய் எதுக்கு வந்தேன்னு கேட்கிற? என்ன போய் எதுக்கு வந்தேன்னு கேட்கிற? உனக்கு கல்யாணம் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். உங்க அம்மா உனக்காக செத்து போனா. உன் பொண்டாட்டின்னு சொல்லி ஒருத்தி கூட்டு வந்திருக்கே, அவளும் உனக்காக தான் செத்து போக போறான்னு" அவங்க அம்மா இறந்தத பத்தி ஞாபகப்படுத்த, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோ ஆல்ரெடி ஏற்கனவே மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பான்னு பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம், இப்ப அவங்க அப்பா இப்படி அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தின உடனே, ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிட்டு அவன் வீட்டுக்குள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ பைத்தியக்கார மாரி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ அவளோட கழுத்த புடிச்சுக்கிட்டு, "எங்க அம்மாவ நீ தானே கொன்ன. உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் உன்னோட பொண்டாட்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ண முழிச்சு பாருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. பாட்டி தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "என்னடா ஆச்சு? மறுபடியும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான்னு" பாட்டி கேட்டுட்டு இருக்க. "பாட்டி என் பொண்டாட்டி எங்க? அவள வேற நான் கீழ தள்ளி விட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஒண்ணும் ஆகல. அவ தலையில லைட்டா அடிபட்டிருக்கு. பேண்டேஜ் போடுறதுக்காக போயிருக்கான்னு" சொல்ல, "எல்லாமே என்னால தான் பாட்டி. நான் தான் அவள இப்படி பண்ணிட்டேன். ஒரு வேளை விட்டிருந்தா நான் அன்னைக்கு அவள கொன்னே போட்டிருப்பேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ பாக்குறதுக்கு ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரா. இப்ப அவ வந்து, "இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு எதுவும் ஆகலையே.
சாரி பொண்டாட்டி, என்னாலதான் உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு சின்ன காயம் தான். சீக்கிரமே சரியாயிரும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்றா. என்ன நடந்தாலும் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவுல பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கூட தான் பேசிட்டு இருக்கான். டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லன்னா உங்க கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு சின்ன பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரான். இப்ப இந்த பார்ட்டில ஒரு ஆள் பியானோ வச்சிட்டு இருக்க. என்ன பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி கூட டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் அரேஞ்ச் பண்ணேன் வா டான்ஸ் ஆடலான்னு. 2 பேரும் ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்ன சொல்றான்னா, உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு உன்னோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இவன் ஹீரோ பாட்டி கிட்ட என்ன சொல்றானா, பாட்டி நான் அவளை ஃபாரின்க்கு அனுப்பிடலான்னு இருக்கேன். அவ அங்க இருக்கிறது தான் அவளுக்கு பாதுகாப்பு. அவ என் கூட இருந்தா அது பாதுகாப்பா இருக்காதுன்னு சொல்ல, டேய் எது பண்ணாலும் யோசிச்சு பண்றான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா இந்த எக்ஸ் தான் காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஹீக்கு ஏதோ மண்டையில பிரச்சனை இருக்கான். அவன் ஒரு சைக்கோபாத்ன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்னது சைக்கோபாத்தான்னு இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அவன் அசிஸ்டன்ட் சொன்னதை கேட்ட உடனே இவனை பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயினை பார்க்க தான் வரான். இப்ப அவன் ஹீரோயினை பார்த்து, உன் ஹஸ்பண்ட் ஒரு பைத்தியக்காரன் கேள்விப்பட்டேன். ஒழுங்கா அவனை விட்டுடு. அவனை விட்டுட்டு என்கிட்ட வந்துரு. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன சொல்றானா, உன் ஹஸ்பண்ட் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான் 1 இயர். அதுக்கான எவிடன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரி இப்ப அதுக்காக என்னன்ற, என் ஹஸ்பண்ட பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. அவர் அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தவன எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அவர் குணமாக்க நான் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் அந்த அடுத்த வீட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவன இவனை பாத்தீங்கன்னா இருந்த ஒரு வாய்ப்பும் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட டிராயிங் பண்ற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப இவள பார்த்த உடனே, "பொண்டாட்டி நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. உன்னை தவிர வேற யாராலயும் இந்த ஹெல்ப்ப பண்ண முடியாது. ஃபாரினுக்கு போய் நம்ம கம்பெனிய நீ பாத்துக்க. கொஞ்ச நாள் மட்டும்னு சொல்ல. ஆனா உங்கள விட்டுட்டு என்னால எப்படி அங்க தனியா இருக்க முடியும்னு இவ கேட்க, "ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துடுறேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்றான். "சீக்கிரமா வந்துருங்க. என்னால உங்கள விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாளே பாத்தீங்கன்னா, ஹீரோவோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இவள ஃபாரின் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ கூட்டிட்டு வந்து ஏர்போர்ட்ல விட ஹீரோக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்மளோட பிளான் நல்லா தானே போகுதுன்னு சொல்ல, எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபாரின்ல இருந்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வருது. என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ காணாம போயிட்டான்னு. அந்த நியூஸ் வந்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அங்க உள்ள டேபிள்ல உள்ள ஃபைல் எடுத்து பாக்குறா. பார்த்தா ஹீரோ எல்லா சொத்தையும் இவ பேருக்கு எழுதி வச்சிடறான். அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. அவன் என்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைச்சிருக்கான். கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு ஹீரோயின் வேகமா ஃபாரின்ல இருந்து கிளம்பி வந்துடுறான். இப்ப அவன் கிளம்பி வந்து ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடறான். எப்படின்னு பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பான். இப்ப அவன் ஹீரோவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு, என்னை விட்டு தள்ளி போகணும்னு ஆசைப்பட்டல, என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சல. சரி உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்கட்டும். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ரிங்க கொடுத்துரு. இந்த ரிங்க நான் உனக்கு போட மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு இவ கோவத்தோட இந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க. டக்குனு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப பதறி போயிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ல தான் இருக்கா. இப்ப அவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க டாக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்க. அதனாலதான் மயக்கம் போட்டீங்க. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். சாரி பொண்டாட்டி நான் வேணும்னு எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா அந்த ரிங்க ஹீரோவோட கையில கொடுத்துட்டு, என்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டா என்ன கொண்டுட்டு போக வேண்டியதானே. ஏன் இப்படி என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்ல, சாரி இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன். எதுவா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கலான்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்றான். இப்பவே இப்படி சொன்ன உடனே ஹீரோவுல மடியில உட்கார வச்சிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் சொன்னா நான் ஓகே சொல்ல மாட்டேன். கிஸ் பண்ணாதான் நீ சொல்ற வார்த்தையை நம்புவேன்னு இவ சொல்ல, ஹீரோவா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஒன்னா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.